ஹெல்த்தியான ராகி மாவு புட்டு டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் அட்டகாசமாக இருக்கும். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். ஒரு பவுல் அளவுக்கு ராகி மாவு எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். அடுப்பு ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு தான் வறுக்கணும். அப்போ தான் நல்லா வறுபடும், கருகிடக்கூடாது. அது வறுபட நல்லா ஃப்ளேவர் வெளியில் வரும். அந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் போல் உப்பும் கொஞ்சம் போல் ஏலக்காயும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி விடாமல் நல்லா உதிரியாக பிணைஞ்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் கட்டி விடாது. ஒரு இட்லி பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு தண்ணி வச்சு அடி பிளேட்டு வச்சுக்கலாம். அடி பிளேட் வச்சதுக்கப்புறம் நல்ல சுத்தமான ஒரு ஒயிட் காட்டன் எடுத்து அதில் விரித்து விட்டுட்டு நம்ம கலந்து வச்ச மாவை சேர்த்து நல்லா கொஞ்சம் கூட கேப்பே இல்லாமல் லாக் பண்ணி வச்சிடலாம். 10 நிமிஷம் நல்லா லாக் ஆகிட்டு நல்லா வேகட்டும். வெந்து வந்ததுக்கப்புறம் நல்லா கமன்னு பஞ்சு போல் உதிரியாக நம்ம புட்டு தயாராகிடும். கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் கொஞ்சம் சூடு இருக்கும்போதே ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதோட கூட கொஞ்சம் தேங்காய் சக்கரை சேர்த்து கிளறி பிள்ளைகளுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட மிச்சம் வைக்க மாட்டாங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்து அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டேஸ்ட் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பாய்.